1000 சொல்லுவான் அவன். இனவெறியை தூண்டுறாங்க, இனவாதம் பேசுறாங்க, மொழி வெறியை தூண்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வேலை நல்லா நடக்குதுன்னு அர்த்தம். நம்ம சரியா வேலை செஞ்சுட்டு போறோம்னு அர்த்தம். நீ பாரு, பிடல் காஸ்டர் சொல்றான் பாரு, நீ நடந்து போற பாதையில் உனக்கு எந்த இடையூறும் இல்லையா, நீ திரும்பி வந்துரு. அது நீ செல்ல வேண்டிய பாதை இல்ல, வேற எவனோ சென்ற பாதை. இப்ப நீ நடந்து போற பாதையில பெரிய இடையூறு தான் இருக்கு. அந்த படத்தை வைக்காத, இங்க ஒரு கூட்டம் போடாத, இங்க கொடியாத்தாத, சொல்றாங்க இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? நீ சரியான பாதையில போயிட்டு இருக்க. நீ முகநூல தர, இந்த பகுதியை தர, மத்த கட்சியில பாரு, எல்லா வழியும் நம்மளை திட்டுவான். இந்துத்துவத்துக்கு எதிரானவன் சீமான் ஒருத்தன், RSS சீமான், இந்துக்களின் அடிவெடி, பார்ப்பன பள்ளத்து தூக்கி, இது ஒரு கூட்டம் எழுதலாம். நல்லா கவனிச்சுக்க. கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவன் யாரு? ஒரு கூட்டம். இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் ஒரு கூட்டம். நம்ம யாருக்கான ஆளுனே நமக்கு தெரியும். எல்லா கட்சியும் திட்டம், எல்லா கட்சியும் திட்டம். அதுல என்ன தெரியுது? நாம ஒருத்தன் உறுத்திக்கிட்டு இருக்கோம் தெரியுது. இந்த நாட்டுல நேர்மையும் உண்மையுமா இருக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிறத நம்ம ஐயா சகாயத்தை வச்சு நீ தெரிஞ்சுக்கலாம். அவர் ஒண்ணும் சொல்லிடல, லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்தினார். அப்படிலாம் நிமிராதீங்க, நீங்க அவ்வளவுதான். நீங்க எப்படி நிமிரலாம்? யாருக்கும் சொல்ல நினைச்சிட்டு அவர் ஒரே என்னை நீ எங்க வேணாலும் இடமாற்றலாம், ஆனால் நேர்மையை உண்மையை என்னிடத்திலிருந்து இடமாற்ற முடியாது. ரொம்ப போட்டு குழப்பிக்கிறாத. பாதை சரியா இருக்கு, நோக்கம் சரியா இருக்கு, இலக்கு தெரியுது, கொஞ்சம் தூரம் அதிகமா இருக்கு, ஓடியாந்துட்டோம், கடலையே நடந்துட்டோம், கரைதான் இருக்கு, ஏறி அடிக்கிறோம், அதிகாரத்தை பிடிக்கிறோம், அப்புறம் நினைக்கிற பக்கம்லாம் அடிக்கிறோம். அதை பத்தி நீங்க கவலைப்படாத, தெளிவா தெரிஞ்சுக்க. ஒரே சொல்லிட்டார் தத்துவத்தை அண்ணல் அம்பேத்கர், அதிகாரம் மிக வலிமையானது, முடிஞ்சு வச்சு. அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது.